நீங்க ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹீட் இஷ்யூ வருது அப்படின்னா இதுதான் நான் யூஸ் பண்ண ஆயில்ஸ் இது வரைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 7100 10W40 நான் R15 ஆக்சுவலி யூஸ் பண்ணது. ஸோ மோட்டோல் எங்க பார்த்தாலும் மோட்டோல் தான் எங்க வீட்டில் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஹே guys, வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு வீடியோ ஃபைவ் வித் காலி. ஐ ஹோப் எல்லாம் சூப்பராக இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வந்து தமிழில் பார்த்த மாதிரி வந்து ஆயில்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆயில்ங்கிற கேட்டகரி வந்து பெரிய சாப்டர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஆயில்ஸ் அதை ரிவ்யூ பண்ணியிருப்போம். பட் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் காமன் ஹிமாலயனுக்காகவும் இருக்கும் அண்ட் இட்ஸ் காமன் ஃபார் ஆல் த பைக்ஸ். ஸோ இன்ஜின் ஆயில் பற்றி தான் மெயினாகவே. அண்ட் நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி இந்த ரிவ்யூ வரும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறதுல வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு. பட் சோஃபார் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எடுக்கிறேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பியூர்லி தெரியணும். நிறைய பேர் கேட்ட ஒரு சில டவுட் என்னன்னா ஹிமாலயனுக்கு வந்து எந்த இன்ஜின் ஆயில் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஜினோட லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வண்டியோடைய மெயின் இது லைஃப் ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான். இன்ஜின் இருந்தால் மட்டும் போதும், மற்றது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பேசிக்கலி அந்த இன்ஜினோட லைஃப் வந்து பாதுகாக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆயில் தான். ஏன்னா இன்ஜின்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி கம்ப்ரெஷன், உள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெக்கானிக்கல் விஷயங்கள் உள்ள நடக்கிற விஷயம். பட் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இன்ஜின் ஒவ்வொரு மாதிரி, ஷூ பைக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், நார்மல் பைக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், பிரைம் பைக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், ஃபியூல் எஃபிஷியன்சி பைக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏடிவி பைக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு நார்மலான ஒரு கம்யூட்டர் பைக்கும் ஒரு ஏடிவி பைக், இதுக்கு ரெண்டுக்கும் பேசிக்கா என்ன ஆயில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஹிமாலயன் அண்ட் கிளாசிக் வந்து ஒரு டெய்லி கம்யூட்டர் பைக். ஆல்சோ இட்ஸ் நாட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடர், பட் இட்ஸ் ஆல்சோ ஆஃப் ரோடர் பைக். ஓகே, ஆனா ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டூரிங், ஒன்லி ஃபார் ஆஃப் ரோடுக்கு மட்டும் ஹிமாலயன் எடுத்துட்டு போகிறது. எல்லாருமே கம்யூட்டர் டெய்லி கம்யூட்டர் கொண்டு வந்துட்டீங்க. நிறைய பேர் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் நானும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து பர்சனல் விஷயத்துக்கும் சரி, ஆஃபிஷியல் ஒர்க்கும் சரி, நான் ஹிமாலயன் யூஸ் பண்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஹிமாலயன் மாதிரி ஒரு பைக்கை வந்து நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஒரு ஆஃப் ரோட் கண்டிஷன் ஓட்ட முடியாது, சிட்டில யூஸ் பண்ணுவோம். ஸோ சிட்டில யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளச்சை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிளச்சை வந்து போட்டு அழுத்தி பம்பு டிராஃபிக் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்றாலும் பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எப்படிப்பட்ட இன்ஜின் இருந்தாலும் ஹீட் ஆகும். சின்ஸ் ஹிமாலயன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வந்து ஏர் கூல்ட் இன்ஜின், பெரிய இன்ஜின். இட்ஸ் அதோட வால்யூம் அதோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இன்ஜின். பட் அதுல வந்து ரேடியேட்டர் கிடையாது. ஸோ ரேடியேட்டர் இருந்தா இன்னும் நல்லா ஒரு கூலிங் எஃபிஷியன்ட் இருந்திருக்கும். நிறைய பேர் கூட அதை காமெண்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்து ஹிமாலயன் மாதிரி ராயல் என்ஃபீல்ட் ஓட்டினீங்கன்னா கால் வந்து பார்பிக்யூ ஆயிடும் டிராஃபிக்லன்னு சொல்லிட்டு எனக்கே அப்படி ஆயிருக்கு. பிகாஸ் நான் ஜிடில ரீசெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஜினோடைய ஹீட்டை மட்டும் குறைக்கிறதுல இன்ஜினோட லைஃப், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், ஃபியூல் எஃபிஷியன்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனி ரெக்கமெண்ட் பண்றது லிக்விட் கன் ஆயில் தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோஃபார் அது சர்வோ வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஆயில். சர்வோ வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு இந்தியன் பெட்ரோலியம் கம்பெனி ஆக்சுவலி. ஆனா நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றேன்னா நிறைய இன்ஜின் ஆயில்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. சர்வோ இருக்கு, பாரத் பெட்ரோலியம் இருக்கு, இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் இருக்கு, ஷெல் இருக்கு, லிக்விமோல் இருக்கு, மோட்டோல் இருக்கு, ஏகப்பட்ட கம்பெனி கேஸ்ட்ரால்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு சில பேருக்கான ஸ்பெசிபிக் இருக்கும். இப்போ என்ன கேட்டீங்கன்னா ஐ ப்ரிஃபர் மோட்டோல். ஏன்னா ஐ ஹாவ் வெரி வாஸ்ட் ட்ரஸ்ட் ஆன் மோட்டோல். பிகாஸ் நான் பைக் வாங்கின காலத்துலயும் சரி, பைக் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்துமே பாத்தீங்கன்னா மோட்டோர் வந்து எனக்கு தெரியும் இந்த சென்ஸ்ல அந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதோட பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் அப்படிங்கறத தாண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் இது மெயினாவே இருக்கும். இந்த கேம் பாத்தீங்கன்னா எங்க விளையாடுனா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான். மோட்டோல் இஸ் ஈஸ்டர்னேட்டிவ் டெக்னாலஜி விச் இஸ் எந்த பிராண்டுமே அந்த டெக்னாலஜி இன்னும் வந்து அடாப்ட் பண்ணி வரல. பேசிக்கலி அவங்க ஃபாரின் கம்பெனி அப்படிங்கறதுனால they have adopted these kind of technologies in oil. வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காவே வந்து ஒரு 2 ஆயில்ஸை பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கம்யூட்டர் இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காவே ஹிமாலயனுக்கு. இதுல ஹிமாலயன் நிறைய பேர் கேட்கறாங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து ஹிமாலயன் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, அதிகமா எக்ஸசிவான ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூ சொன்ன ரீசெண்டான ரைடர்ஸ் யாரும் பத்தி எல்லாருமே வந்து நியூலி பர்ச்சேஸ்டு ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ். ஜென்ரலா ஒரு பைக் எப்ப ஹீட் ஆகும்னா அதுக்கான ஆயில் வந்து ஹெட்ல போயிட்டு மறுபடியும் வந்து ஹைட்ராலிக் ப்ராசஸ் ஆகாம இருந்தாலும் ஹீட் ஆகும். பிகாஸ் டேப் இன்னட் அவுட்லெட் வந்து அடிக்கும் போது என்ன பயங்கரமா வந்து ஃபிரிக்ஷன் கிரியேட் ஆகும். டேப் நாய்ஸ் வருது காரணம் அதான். பிகாஸ் நீங்க வந்து எக்ஸசிவான அந்த அதாவது அதுக்கு தேவையான ஆயில் வந்து மேல அந்த ஹெட்ல வந்து பில்லிக்கலாம் டேப் மேல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் ஆயிட்டு பயங்கரமா சவுண்ட் ஒரு நாய்ஸ் வரும், டேப் நாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ராயல் என்ஃபீல்ட்ல வந்து அது வந்து ஒரு
கூடவே ஒட்டிட்டு வந்த ஒரு நோய் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ அது காரணம் கேட்டீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஆயில், லைக் பிகாஸ் நம்ம அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலா திக்கா இருக்கும். ஒரு சர்டன் டெம்பரேச்சருக்கு அப்புறம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது தண்ணி மாதிரி ஆயிடும். ஸோ இது தண்ணி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நிறைய கம்பெனிஸ் வந்து அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஒரு அடிட்டிவ் தான் நான் மோட்டோல சொல்றது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் டெக்னாலஜி சொல்றது. நான் வந்து பர்சனலா பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வாங்கி லிக்விட் கன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 5100 15W50 மோட்டோலோடைய ஆயில் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ தாட் ஓகே வை நாட் வி கோ ஃபார் அனதர் ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஃபிளஷ் பண்ணிட்டு நான் வேற ஆயில் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண ஆயில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோலோட 15W50. இது வந்து நான் ரீசெண்டா வந்து மோட்டோல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி ஆயில் ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆயில் ஃபுல்லா இருக்கு பிகாஸ் இதுதான் நான் வந்து வண்டியில மாத்த போறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் நான் வண்டி வாங்கணும். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ஒரு ஆயில் 15W50 5100 மோட்டோல. ஸோ இந்த ஆயிலை பத்தி சொல்லணும்னா இதோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன். நான் வந்து ஐகார்ட்ல போடுறேன் பிகாஸ் இதை வந்து சொன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும். ஸோ இதுக்கு அடுத்து நான் டெஸ்ட் பண்ண ஆயிலை பத்தி தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் உங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ நான் ஆக்சுவலி இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண ஆயில் தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த 10W40. ஆக்சுவலி இந்த 10W40ங்கிறது பாத்தீங்கன்னா கிரேடே வந்து மாறும். ஒவ்வொரு வண்டிக்கும் பாத்தீங்கன்னா வண்டி மேனுஃபேக்சரிங் பண்ணல அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஆயில் ரெக்கமெண்டட் கிரேட் ஆயில் சொல்லி SEA கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த SEAங்கிறது என்னன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இன்ஜினுக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ் அதோட அப்ளிகேஷன் ஏத்தாப்புல தான் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் ஆக்சுவலி ஹிமாலயனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15W50 தான் வந்து ஆஸ் பர் ரெக்கமெண்ட் ஆயில், செமி சிந்தட்டிக் நாட் ஃபுல் சிந்தட்டிக். ஏன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் வந்து லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ அதெல்லாம் செமி சிந்தட்டிக் யூஸ் பண்ணும். ஃபுல் சிந்தட்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா மேபி ஆயில் வந்து கோல்டான ரீஜன்ல வந்து கெட்டி ஆச்சுன்னா லாங் ஸ்ட்ரோக் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டனோட வந்து சோக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து செமி சிந்தட்டிக் ஆயில் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் சோஃபார் பாத்தீங்கன்னா இது நான் யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா 10W40. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து டெக்னோ சிந்தட்டிக், அதாவது ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் தான். இது ஆக்சுவலி செமி சிந்தட்டிக் அது ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சோஃபார் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இட் இஸ் வெரி குட். தேர் இஸ் நோ ஹியூஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னா சொல்ல முடியாது. இட் இஸ் வெரி குட். நான் 15W50 யூஸ் பண்ண அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இதுவும் வந்துச்சு. பிகாஸ் இது வந்து 5100 அவங்க அதே சேம் டெக்னாலஜி தான். SEA கிரேட் மட்டும் தான் மாறிச்சு, ஆர்டர் கிரேட் மட்டும் தான் மாறிச்சு. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இட் இஸ் வெரி குட். சேம் நான் ஜெனரலா பாத்தீங்கன்னா அவரோட இன்ஜின் ஆயில் பாத்தீங்கன்னா 252 அதாவது 3000 கிலோமீட்டர்ல இருந்து நான் 3500 4000 கிலோமீட்டர் ஆக்சுவலி கம்பெனில சொல்றதுன்னா 5000 கிலோமீட்டர் ஒன் சர்வீஸ் பண்ண போதும் சொல்லுது. பட் நான் வந்து ஒரு 4000 to 4500 மேக்ஸிமம் நான் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவேன் ஜென்ரலாவே என்னோட ஹிமாலயன்ல. வாட் கம்பெனி ரெக்கமெண்ட்ஸ் இஸ் வில் டிஃபர், ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ இந்த அதே மாதிரி இதோட நான் போக பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர் நான் மாத்திட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஓவர் ஹைலி சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆயில் தான் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆயில். அதுதான் இந்த வந்து வீடியோட மெயின் காரணம் எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த ஆயில் தான் பார்த்தீங்கன்னா 300B. Actually 300B is very famous in motor. Actually பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ரேசிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது நிறைய வந்து ரேசிங் பைக்ஸ் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. So I choose this oil on behalf of this 15W50. ஸோ ஏன் நான் இதை சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் நார்த்ல வந்து ஆக்சுவலி ரொம்ப நாள் இருந்தேன். ஸோ நாக்பூர்ல வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து 5100 15W50 தான் யூஸ் பண்ணேன். அந்த ஊரோட கிளைமேட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 43 டிகிரி வரைக்கும் வந்து வெயில் காலத்தில் போகும், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். பட் அங்க நான் பைக் பாத்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் வீடு ரைட் அவ்வளவுதான் இவ்வளவு யூஸ் பண்ணுவேன். என்னோட ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப் அண்ட் டவுன் 10 கிலோமீட்டர் டெய்லி. இது நான் என்னோட என்ன சொல்றது பிரைமரியான நான் எடுத்துட்டு வரக்கூடியது. அதுக்கு வந்து ரைட் யூஸ் பண்ணுவேன். ஆனா இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. சென்னை வந்ததுக்கு அப்புறம் என்னோட இன்ஜினோடைய ஹீட் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் 4.5 வருஷம் என்னோட இன்ஜினோட ஹீட் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்ஜினோட ஹீட் ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு அப்பதான் தோணுச்சு இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு இந்த இன்ஜின் ஆயில் வந்து மேபி செட் ஆகலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் பிட் எக்ஸ்பென்சிவ். 1000 சம்திங் 1000 ரூபீஸ் சம்திங் வந்து ஒரு லிட்டரு. இது மாதிரி நான் யூஸ் பண்ண ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு 600-700 ரூபீஸ் தான் வரும். 1000 ரூபீஸ் வருது பாத்தீங்கன்னா ஹிமாலயனுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து 1.8 லிட்டர்ஸ் ஆக்சுவல் சம்போடைய கெபாசிட்டி ஆயில் கெபாசிட்டி. அதுக்கப்புறம் நீங்க 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் 200 ml நீங்க வந்து டாப் பண்ணணும். ஸோ 2 லிட்டர் ஆக்சுவலி இது. ஸோ 2000 ரூபாய்க்கு நான் ஆயில் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஆக்சுவலி தோணுச்சு. சரி ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆயில் வாங்கி நான் சர்வீஸ் பண்ணேன். அதோட வீடியோஸ் எல்லாம் கூட நான் போட்டுருப்பேன், நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆயிலுடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா டு பி ஆனஸ்ட் இட் இஸ் சூப்பர் டூப்பர் செம்மையா இருந்துச்சு. வண்டி ஆயில் ஊத்தி நான் வண்டி ஜஸ்ட் நான் ஆயில் சேஞ்ச் பண்ணி வண்டி எடுக்கையில எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஜெனரலா நம்ம சர்வீஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு ஃபீல் எனக்கு ஆக்சுவலி அந்த ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு.
உண்மையிலே சூப்பரான ஒரு ஆயிலுங்க. பட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், இட் இஸ் பிட் எக்ஸ்பென்சிவ் இல்ல, இட்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ். ராயல் என்ஃபீல்ட் மாதிரியான பைக்ஸ்க்கு பிகாஸ் நீங்க 1 லிட்டர் யூஸ் பண்றீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 லிட்டர் 3 லிட்டர் கெப்பாசிட்டியான ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ். இதை நான் ட்ரை பண்ண ரீசன் என்ன, டெம்பரேச்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் நான் வந்து பயங்கர அனலைஸ் பண்ணேன். என்னோட டெய்லி கம்யூட் நான் ஆக்சுவலி எப்படி இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டணும் அதே மாதிரி தான் இந்த ஆயில் ஓட்டினதுக்கு அப்புறம் நான் வண்டி ஓட்டினேன். ஆஃபிஷியல் ஒர்க், வெளியே போறது, காய்கறி வாங்குறது, மீன் வாங்குறது, ரைடு போறது, எல்லாத்துக்கும் ஹிமாலயன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு 4800 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இதை நான் அதுக்கப்புறம் ட்ரைன் பண்ணி பார்த்தா இந்த ஆயில் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஜென்ரலா ஒரு ஆயில் வந்து ரொம்ப கருப்பா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதோட ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், கிளீனிங் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. பட் இது வந்து உண்மையாக வெளியே வரும்போது ஆயில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டர்ட்டாலாம் வரல, கிளீனா வந்துச்சு. அதே மாதிரி ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இடைமதுக்கு அப்புறம் தொட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆயிலோட விஸ்காசிட்டி உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆக்சுவலி நல்லா திக்னஸ் தான் இருந்துச்சு. இன்னும் கூட நான் ஒரு 5500 கிலோமீட்டர் கூட வரைக்கும் ஓட்டி இருக்கலாம் அப்படின்னு அந்த ஆயில் தொட்டு பார்க்க எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹீட் இஷ்யூ வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த 15W50 300B நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க வண்டி ஆயில் சேஞ்ச் பண்ண உடனே யூ கேன் ஃபீல் தட் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி நான் மோட்டோல எனக்கு ஸ்பான்சரா பண்ணல, நான் மோட்டோல இவ்வளவு பூந்து சொல்றது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையில ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. என்ன சொல்றது, கொடுத்த காசுக்கு வர்த்தா இருந்துச்சு. 2000 நான் செலவு பண்ணி இந்த ஆயில் வாங்கினதுக்கு எனக்கு உண்மையா ரொம்ப வர்த்தா இருந்துச்சு. ஹிமாலயனுக்கு வந்து சப்போஸ் இஃப் யூ ஃபீல் நீங்க வந்து எனக்கு இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகுது, இன்ஜின்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு, இஷ்யூஸ் இன் சென்ஸ் இன்ஜின் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடகடன்னு சவுண்ட் வருதுன்னா கண்டிப்பா இந்த ஆயில் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க அடுத்த பிராண்ட் யூஸ் பண்ணி பாருங்க. கேஸ்ட்ராலோ லிக்விமோடியோ எந்த பிராண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு நீங்க, பிகாஸ் யுவர் சாட்டிஸ்பாக்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம பைக் வச்சிருக்கோம், சின்ன ஒரு புது வண்டி வாங்கினப்ப சின்னதா ஒரு இதா கூட நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கும், என்னடா அப்படி அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் இந்த ஆயிலை பத்தி கேட்டது காரணம் தான் நான் இந்த வீடியோ நான் மறுபடியும் நான் டெலிட் ஆனதுனால மறுபடியும் உங்களுக்கு ரீஷூட் பண்றேன். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த ஆயில ஊத்தும் போது பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல செம்மையா வரும். எனக்கு ஊத்தும் போது ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய் பண்ணி தான் அந்த ஆயில் ஊத்தும் போது சர்வீஸ் பண்ணேன். அதுக்கப்புறமும் இட் வாஸ் வெரி குட். இப்போ நான் யூஸ் பண்ற ஆயில் பாத்தீங்கன்னா இந்த 5100 இந்த 15W50 மோட்டோலோடைய. ஸோ திஸ் இஸ் வெரி குட். ஆக்சுவலி நான் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு தெரிஞ்சு இது வந்து எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ணா 1200 rupees நான் 1200 rupees நான் ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா சர்வீஸும் நான் முடிச்சிடுறேன். பிகாஸ் நான் வீட்டில் சர்வீஸ் பண்ணல, இட் இஸ் எக்கனாமிக் வைஸ் இட் இஸ் வெரி குட். இதுதான் நான் யூஸ் பண்ண ஆயில்ஸ் இது வரைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 7100 10W40 நான் R15 ஆக்சுவலி யூஸ் பண்ணது. ஸோ மோட்டோல் எங்க பார்த்தாலும் மோட்டோல் தான் எங்க வீட்டில் இருக்கும். ஆக்சுவலி இப்பதான் அந்த லூப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கேன் வேற பிராண்டுக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா மோட்டோல் இஸ் ரியலி வெரி குட். ஐ திங்க் மோட்டோல் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் வந்து ரைடர்ஸ் வந்து உண்மையா ஒரு பெரிய ஒரு வரம் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் ஆக்சுவலி நிறைய ஷோரூம்ஸ் வந்து மோட்டோல் நல்லா இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆயில் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து பிஹைண்ட் த கேமரா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மோட்டோல் இஸ் ரியலி வெரி குட் கம்பெனி. அண்ட் மறக்காம இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு இதோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பண்ணி சொல்லணும் சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணாலும் சரி, ஐ வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க் யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் டே. ஐ வில் see you soon in the next vlog. Take care and do what you love, my dear friends. Take care, love you all. Bye.